சேர்ப்பது அது சரியல்ல என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவ வசனத்தின்படி எப்படி அந்த ஊழியன் செய்தானோ அப்படி தெய்வ வசனத்தின்படியே நாம் நம்முடைய ஜீவியத்தை அமைக்க வேண்டும். ஆகவே அதற்கு சொல்ல போனால் Psalm 119 verse number 105, Thy word is a lamp unto my feet and light unto my path. தமிழ்ல கேட்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அவருடைய வசனம் தீபமும் கால்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அந்த வசனத்தின்படி அமைந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியமும் தேவ வசனத்தின்படி அமைந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கடைசியாக பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனங்களில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழில் கேட்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். In everything give thanks to God. In prayer and intercession make known unto God about this matter. That's what it is all about. When you make it known unto him and cast your burden upon him, according to Psalm 55:22, he takes care. You are making God responsible to act on your behalf. அதாவது சங்கீதம் 55:22 வசனத்தின்படி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுகிற பொழுது அவர் அதற்கு பொறுப்புள்ளவராய் மாறுகிறார் என்று பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இதன் முகாந்திரமாய் நாம் தெய்வத்தை மத்தியிலே நாம் வைத்து செல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே முற்றிலுமாய் அவருடைய கரத்திலே நாம் கொடுத்து விடுகிற பொழுது அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார். அது மாத்திரமல்ல, அவரே பொறுப்பாளியாக நாம் விட்டு விடுகிறோம். நான் என்னுடைய தனி ஜீவியத்தில் இப்படிதான் ஜெபிப்பது உண்டு. ஆண்டவரே, நான் பொறுப்பல்ல, உம்மேல் விட்டு விட்டிருக்கிறேன், இதனால் என்ன ஆகுமோ அதற்கு நீர் பொறுப்பு என்று. ஹல்லேலூயா. நான் பொறுப்பே இல்லை சுவாமி, உம்முடைய கரத்தில் கொடுத்துட்டேன், நீர் என்ன செய்தாலும் சரி, ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் கொடுத்துட்டேன். லார்ட், I am not going to be responsible. You need to be responsible. If you do not want, after all these 6 steps, break it now. இந்த 6 படிகளை நான் தாண்டி வந்தும் கூட இது உமக்கு பிரியம் இல்லை என்றால் அதை உடனே நீக்கி போடும் என்று நான் ஜெபிப்பதுண்டு. இப்படிதான் என் வாழ்க்கையிலே ஜெயம் பெற்று பல இதிலே வந்திருக்கிறேன். ஒரு சமயத்தில் தென் அமெரிக்காவில் இருக்கும் ஈக்குவடோர் நாட்டிற்கு செல்வதற்கு எனக்கு விசா மற்றும் டிக்கெட் கையிலே இருந்தது. நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ அங்கே போவது அவசியம் இல்லை, தெற்கு பக்கமாக அல்ல, வடக்கில் இருக்கிற கனடாவுக்கு போ என்று சொல்லிவிட்டார். குழப்பமாக பலர் இருந்தார்கள். நான் அமைதியா இருந்தேன். அதுக்கு தகுந்தபடி சூழ்நிலைகளை இங்கே சொன்ன 6 காரியங்களின்படி கர்த்தர் அமைத்து கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகவே உன் வழிகளை கர்த்தருக்கு நீ ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நடத்துவார். ரோமருக்கு எழுதின நிருபம் இறுதியாக 12 அதிகாரம் 2 வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? ரோமர் 12 அதிகாரம் 1-2 நாம் வாசிக்க கேட்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்துவேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆகவே ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள் உங்களை என்று சொல்லுகிறது. அப்பொழுது தேவனுக்குரிய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்றால், உன்னை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தானே தேவன் செய்வார். When you present yourself as a living sacrifice, God will show his perfect exact will in your life. Now shall we pray that God to show you. நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மக்கள் குழம்பி பல காரியத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஆலோசனை கொடுத்திருக்காய். நன்றி தகப்பனே. இதை கேட்டு தேவனுடைய பரிபூர்ண பிரியமான ஒப்பற்ற உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ள உம்முடைய ஜனங்களுக்கு அனுகிரகம் செய்யும். இந்த வேளையில ஆண்டவரே, பல குழப்பங்களிலும் வேதனையிலும் வியாதியிலும்
இருக்கின்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை இந்த வேளையிலே சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தையினால் குணப்படுத்தும் ஆவி ஆத்ம சரீரத்திலே குணம் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Touch through your mighty power in the body, soul and spirit, Lord, and make them whole as they hear this word. Let them be made whole completely. We give you praise and we call it done. பிரியமானவர்களே, தொடர்ந்து அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன செய்தார் என்பதை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள் மற்றும் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து தம்முடைய சித்தத்தின்படி நடத்துவாராக. May the Lord lead you according to his perfect will. God bless you. Venue, Healing Stripes Church, number 19 bar 2, second floor, Nehru Main Road, Bangalore 84. Landmark, behind Campus Crusade for Christ and near Honest Bakery. Well, be a part and parcel of this great